ಯೇಸುವೇ ನಾನು ಪ್ರಯಾಣ ಮಾಡುವಾಗ ನನ್ನ ಜೊತೆಗಿದ್ದು ಕಾಯುವವರೇ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಯೇಸುವೇ. ಸನ್ಮಾರ್ಗದಿ ನಿಮ್ಮ ಚಿತ್ತದಂತೆ ನನ್ನ ನಡೆಸು ನೀವು ಯೇಸುವೇ. ಸನ್ಮಾರ್ಗದಿ ನಿಮ್ಮ ಚಿತ್ತದಂತೆ ನನ್ನ ನಡೆಸು ನೀವು. God did not ordain the family just to increase the population alone. ஆனால் தேவன் இந்த குடும்பத்தை ஏற்படுத்தினது பெருகும் பிள்ளைகள் பிறக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆலோசனை புத்திமதி போதகம் அந்த வீட்டிற்குள் கிடைக்க வேண்டும் என்றுதான் குடும்பத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். But the Lord ordained this family to influence the children with instruction and teaching that they need in their life. ஆகவே நான் சொல்லுவேன், ஒரு குடும்பம் என்பது ஏதோ பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரம், உறைவிடம், வேண்டிய வஸ்திரம், அவர்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுக்கிற ஒரு இடமாய் மாத்திரம் அல்ல. Therefore, I could tell you, family is not a place where you give all the food, shelter, clothing, and all comfort to your children. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு ஒரு தனி ரூம் கொடுத்துட்டா, அவங்களுக்கு ஒரு நல்ல பெட் கொடுத்துட்டா, அவங்களுக்கு தனியா ஒரு லேப்டாப் கொடுத்துட்டா, அவங்களுக்கு தனியா ஒரு மொபைல் ஃபோன் கொடுத்துட்டா, அவங்களுக்கு தனி ஒரு ஏசி போட்டா, அவங்க கேட்கறதுக்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் வீட்டில் சேர்த்துட்டோம்னா பிள்ளைகளுக்கு நாம செய்ய வேண்டிய கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. Many people think that if we give a separate room for your children, if we give them a laptop, if we give them a phone, if we give them a bed, if we give them whatever is required for them, they think that they have given everything for their children. பிள்ளைகள் கேட்கிற நல்ல காரியங்களை பிள்ளைகளுக்கு தவறாமல் கொடுப்பது, நல்ல ஆகாரம் கொடுப்பது, வஸ்திரம் கொடுப்பது, உறைவிடம் கொடுப்பது, தனி அறை கொடுப்பது, வசதிகள் செய்து கொடுப்பது தவறே இல்லை. It is not wrong to provide all the basic needs that the children require, like food, shelter, clothing, and giving a separate room, all these things. ஆனால் அதே வேளையில ஒரு பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப தேவை வீட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா சரியான உபதேசம், ஆலோசனை, போதகம். But at the same time, what is required for a child in the home is instruction, teaching, and counsel. ஒருவேளை எல்லா வசதிகளும் ஒரு பிள்ளைக்கு கிடைத்து போதகம் மாத்திரம் வீட்டில் இல்லைன்னா அந்த பிள்ளை சீர்கெட்டு போகும். Maybe if a child gets all the comfort in the house and if it doesn't get the instruction and teaching, then it will be destroyed. ஆகவே ஒரு வீடு அல்லது ஒரு குடும்பம் என்பது அடுத்த தலைமுறை பிறக்கிற ஒரு இடம் மாத்திரம் அல்ல. Therefore, the family is not just a place where the next generation is born. இந்த வீடு, குடும்பம் என்பது அடுத்த தலைமுறையினர் தங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளும் ஒரு நல்ல பாசறை. But this family or house is a place where the next generation learns how to live. இந்த உலகத்திற்காக மாத்திரமல்ல, இனி வரப்போகும் உலகத்திற்கும் பிள்ளைகளை ஆயத்தம் செய்ய வேண்டிய இடம் ஒரு வீடு, ஒரு குடும்பம். It is a family and the home which prepares not only in this world but also make them get ready for the next to come. நான் சொல்லுவேன், தேவன் உண்டாக்கின ஒரிஜினல் ஸ்கூல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வீடு, ஒரு குடும்பம். I tell you, the family or the house is the God's original school made by God for the children. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த வீட்டிற்குள், இந்த குடும்பத்திற்குள் அந்த பிள்ளையினுடைய பெற்றோரால் ஒரு பிள்ளையினுடைய சுபாவம், வாழ்க்கை நெறிகள், வாழ்க்கை முறைகள், கலாச்சாரம், சிந்தனை எல்லாமே உருவாகிற இடம் ஒரு வீடு தான். A child's character, their value system, their standards, and all the things are greatly developed only in the home. ஒரு பிள்ளையினுடைய பாஷை, பேசும் விதம் கூட வீட்ல இருந்து தான் வருது. A child's language is also shaped from home. நீங்க நினைக்காதீங்க பள்ளிக்கூடத்துல இருந்து வருதுன்னு. Don't think that it is from school. அதை விட மிக முக்கியமான உருவாக்குகிற இடம் வீடு தான். A house is the one that develops more than that. ஒரு பிள்ளையினுடைய விருப்பங்கள் உருவாகுற இடம் வீடு. A child's interest are nurtured at home. ஆகவே வீட்டை குறித்து நாம் ரொம்ப எச்சரிப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் விழிப்பாக இருக்கணும். We should be very careful and vigilant about this house. ஒரு வீடை ஒரு ஷெல்டரா பார்க்கறதை விட ஒரு வீடை ஒரு ஸ்கூலா பார்க்கணும் அப்படின்னு தான் இந்த வசனம் எனக்கு சொல்லுது. This verse says வீடு மாத்திரமல்ல, அது ஒரு பள்ளிக்கூடம். It is not only a shelter but it is a school. ஏன்? Why? அந்த வீட்டுக்குள்ள என்ன கிடைக்குது பாருங்க. What can you receive from the home? தகப்பன் புத்தி சொல்றாரு. The father gives instructions. தாய் போதிக்கிறாங்க. And the mother teaches. நல்ல ஒரு ஸ்டாஃப் பாருங்க, நல்ல ஒரு அழகான ஒரு இடம் இது. That is a very beautiful place. புத்தியை நீ கேள் அப்படின்னு நான் பேசினேன். Yesterday I spoke, hear the instruction of your father. இன்றைக்கு ஒரு தாயை குறித்து உங்களோட நான் பேச போறேன். Today I am going to speak about
a mother. இந்த வசனத்தை வாசித்த பொழுது கர்த்தர் எனக்கு 3 எண்ணங்களை என் மனதில் வைத்தார். When I read this verse, God brought 3 thoughts in my mind. அதிகாலை வேளை இந்த தியானம் என்னை ரொம்ப ஆசீர்வதித்தது, எனக்கு அநேக தெளிவுகளை கொடுத்தது. This early morning devotion was a really blessing to me and it gave me a great clarity. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். Let us read that verse. நீதிமொழிகள் 1:8. Proverbs 1:8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. My son, hear the instruction of your father and do not forsake the law of your mother. முதலாவது இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது என்னுடைய மனதிலே ஆண்டவர் கொடுத்த எண்ணம், ஒரு தாயினுடைய முக்கியத்துவம், ஒரு தாயினுடைய முக்கியத்துவம், importance of a mother. இன்னைக்கு அநேக வீடுகளிலே ஒரு தாய்க்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இல்ல. Today in many homes the importance of a mother is not given to her. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா தகப்பன் வேலை செய்வார், தாய் சமைப்பாள். இதான் நிறைய பேருடைய ரோல்ஸ். தகப்பன் புத்தி சொல்லுவார், தாய் வீட்டை பராமரிப்பார். In certain other homes father will work and mother will take care of the house. ஆனால் இங்கே அப்படி போடப்படல. But here it is not written so. தகப்பன் புத்தி சொல்றாரு, தாய் போதகம் பண்ணுகிறாள். Here father instructs and mother teaches. அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பனும் தாயும் ஒரு பிள்ளையின் வளர்ப்புல சேர்ந்து செயல்பட வேண்டியதின் அவசியத்தை இந்த வசனம் சொல்லுகிறது. So this verse tells about the joint responsibility that the father and mother should share in building up their child. ஒரு தாய்க்கு போதகத்துல முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது வேத வசனம். The Bible says that that an importance should be given to a mother in teaching. அநேக வீடுகளில் இது கொடுக்கப்படுவதில்லை. In many homes it is not given to her. நான் நினைக்கிறேன் சில வீடுகள் இன்னும் பரிதாபம், தாய்மார் தங்கள் பிள்ளைகளை கவனிப்பது, போதிப்பது, இந்த வேலைகள் எல்லாம் செய்யறது தன்னந்தனியாக விடப்பட்டிருக்கிறார்கள். In certain homes it is very pathetic that mothers are left alone to take care of the home and also teach the children. சில துக்கமான வீடுகள் தகப்பன் இறந்து விட்டார் அல்லது தகப்பன் தன்னுடைய தாயை விட்டு அவர் பிரிந்து போய்விட்டார் என்கிற குடும்பங்கள் இருப்பது ரொம்ப வேதனை. It is really hard and painful when you have families where a wife would have lost her husband or the husband would have left the wife. ஆனால் இன்னும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா தகப்பன் வீட்டில் தான் இருப்பாரு, உயிரோடு தான் இருப்பாரு, ஆனால் எந்த பொறுப்பும் இல்லாமல், எந்த உத்தரவாதமும் எடுக்காமல், எந்த புத்தியும் சொல்லாம அவர் மொத்த பாரத்தையும் தன்னுடைய பிள்ளைகளுடைய தாயிட்ட விட்டுட்டு அவர் பாட்டுக்கு சும்மா இருப்பாரு. There are some cases where the husband will be at home, he will be still alive, but he will be totally irresponsible, irreverent, and he is totally useless, and he just puts on the entire burden on the wife. சில வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சில குடும்பங்கள் நீங்க இப்படி இருக்கலாம். Maybe someone listening to this sermon may also be of this sort of family. பாஸ்டர், என் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு என்னுடைய கணவன் இல்லை, அல்லது அவர் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார், அல்லது அவர் எந்த பொறுப்பை எடுக்கிறது இல்லை, நான் தனியாக விடப்பட்டிருக்கிறேன் என்ற நிலையில சில சகோதரிகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். Some sisters might be listening to the sermon as is totally irresponsible. ஆனால் நான் உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தினால மிக தாழ்மையாய் சொல்லுகிறேன். But I tell you in the name of the Lord very humbly. ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்ட ஒரு நிராதரவற்ற நிலையில நீங்கள் இருந்தாலும் தேவன் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது இரட்டிப்பான பலனையும் கிருபையும் கொடுத்து அந்த குடும்பத்தின் பொறுப்பை, பிள்ளைகளின் வளர்க்கும் பொறுப்பை சீராக சிறப்பாக நடத்த கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான பலனை தருவார். But I tell you, though you stand totally left alone, forsaken, and no one to support you, but I tell you, God will give you a double fold of grace and blessing and strength to lead your family. சில வேளை தாய் கூட இல்லாமல் இருந்தாலும் ஒரு பாட்டியாக நீங்க இருந்து பிள்ளைகளை வளர்க்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். Sometimes even when there is no mother, you might be a grandmother who is taking care of your family. ஒரு தனிப்பட்ட ஒரு தாயாக நின்று பிள்ளைகளை போதித்து பராமரித்து பாதுகாக்கிற பணியை வேதத்துல மறைமுகமாக ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. So a similar picture where being a single and alone single mother who take care of her children is being mentioned in the Bible. இதை நான் பலமுறை வாசித்திருந்தால் இன்னைக்கு அதிகாலையில கர்த்தர் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினது ரொம்ப சந்தோஷப்படுத்தினது. Though I read this many times, but today morning when God reminded me this verse, it really made me joy. மத்தேயு 23:37 அங்கே நாம் வாசிக்கிறோம், இயேசு எருசலேமை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. Here we can read about Jesus looking at the Jerusalem and saying அவர் சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர். Oh Jerusalem, Jerusalem, the one who kills the prophets and stones those who are sent to her, how often I wanted to gather your children together as a hen gathers her chicks under her wings, but you were not willing. அங்க கவனிச்சீங்கன்னா ஒரு தனி கோழியாக தன்னுடைய
எல்லா குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளின் கீழ் சேர்த்து அணைக்கிற ஒரு தாயாக இயேசு தன்னை சித்தரிக்கிறார் பாருங்க. Here you can see where Jesus is portrayed as a single or lonely hen trying to gather all her chicks under his wings. அநேக வேளையில பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கிறது கூட இந்த போராட்டம் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. Many times don't forget we also have this struggle when we grow up children. சில வேளையில தன்னந்தனியாய் விடப்பட்டாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை நாம் மறந்து விடக்கூடாது. Though you are left alone, don't ever forget the responsibility that is vested with you. நீங்கள் வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை கூட இப்படி படிக்கலாம். You can also read one more incident in the Bible. நீங்கள் 2 தீமோத்தேயு 1:5 வாசிப்பீர்களானால், if you read 2 Timothy 1:5, 2 தீமோத்தேயு 1:5, 2 Timothy 1:5, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். I am mindful of the sincere faith within you, which first dwelt in your grandmother Lois and your mother Eunice, and I am sure that is in you as well. பாருங்க, விசுவாசத்தை போதித்தது புகட்டினதற்கு ரெண்டு பேரை தான் சொல்லியிருக்கு. ஒன்னு பாட்டி, இன்னொன்னு தாய். Here there are two mentions given about only grandmother and mother who taught faith into Timothy. நான் அப்ப உடனே யோசித்தேன், அப்போ இந்த தகப்பன் எங்க போனாரு? So I immediately thought, where did the father go? ஏன் தகப்பனுடைய பெயர் அங்க சொல்லப்படல? Why the father's name is not mentioned? பிள்ளையினுடைய விசுவாச வளர்ப்புக்கு தகப்பனுடைய பங்கு என்ன அங்க? What is the role of the father in growing the children in faith? நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், if you come to Acts chapter 16 and verse 3, இந்த தீமோத்தேயுவினுடைய தாய் யூத பெண்ணாக இருந்தாலும் அவளுடைய கணவன் அல்லது தீமோத்தேயுனுடைய தகப்பன் ஒரு கிரேக்கன் என்பதை நீங்க வாசிக்கலாம். Here you can read, though the mother of Timothy was a Jew, but you can read his father was a Greek. அப்ப நம்ம என்ன யூகிக்க முடியும் அப்படின்னா, ஒருவேளை அவர் இந்த தாயை போல பாட்டியை போல அவர் வேதத்தை கற்காத ஒரு மனிதனாக இருந்திருக்கிற அநேக வாய்ப்புகள் உண்டு. So here we can assume that there are many chances that this father would have not known the scriptures like his mother and grandmother. ஆனால் அந்த தகப்பன் வேதத்தை அறியாதவராக வீட்டில் இருந்தாலும் அந்த பணியை செவ்வனே தாயும் பாட்டியும் செய்து பிள்ளையை feed the child with the scriptures, and though he was not aware of the scriptures, we can see the grandmother and mother took the role and fed the child with the scriptures. நீங்கள் 2 தீமோத்தேயு 3:14-15 வாசிப்பீர்களானால், when you read 2 Timothy chapter 3 verses 14 and 15, நீ நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை நீ இன்னார் இடத்தில் கற்றாய் என்று அறிந்திருக்கிறாயே. You however continue the things you have learned and become convinced of, knowing from whom you have learned them. என்ன யார்ட்ட கற்ற? From whom did you learn? சிறு வயது முதல் தாய் பாட்டியின் இடத்துல கற்றுக்கொண்ட பாடங்களை மறந்துடாதப்பா. Don't forget the lessons that you learned from your grandmother right from your small age. நீ சிறு வயது முதல் நீ போதிக்கப்பட்டிருக்கிறாய். You have learned right from your small age. இந்த போதிக்கப்பட்டதோட விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, பிற்காலங்களிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே விசுவாசம் கொள்ளுகிற ஒரு பிள்ளையாக அந்த தீமோத்தேயு எழுந்து faith in the Lord. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு ஊழியனாகவே சபைக்கு நின்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு உண்மை உள்ள உடன் ஊழியனாக மகனாக எழும்பி நிற்கிறதை நீங்க பார்க்கலாம். At last you can see that he stood up as a faithful servant of Paul and a beloved son of Paul. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. It was really surprising. இந்த தீமோத்தேயுடைய வாழ்க்கையில ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய வேலையை சொந்த திறந்து போகல. But the mother did not grow weary because அந்த அம்மா தன்னுடைய தாயிட்டிருந்து பெற்ற போதகத்தை தன்னுடைய மகனுக்கு தனி ஆளாக நின்று போதித்து அவனை சத்தியத்திற்குள்ளே விசுவாசத்துக்குள்ள வசனத்துக்குள்ள சிறு வயது முதல் ஊட்டி வளர்த்துட்டாங்க. But his mother stood alone and she taught whatever she received from her mother to this Timothy, and she nurtured him and grew up in the Lord. ஆனால் கர்த்தர் நல்லவர். But God is good. இந்த தீமோத்தேயு வளர்ந்து வருகிற காலத்துல, when Timothy was growing up, அவனுடைய சொந்த தகப்பன், சரீரத்திற்குரிய தகப்பன், கிரேக்கனாகிய தகப்பன் அவரை ஊழியத்தில் பயிற்றுவிக்கிறக்கோ அவரை கர்த்தருக்குள்ள வளர்க்கிறதுக்கோ அந்த மனிதன் பங்காற்றாவிட்டாலும் ஆண்டவர் பவுலை எழுப்பி அந்த தீமோத்தேயுக்கு ஒரு தகப்பனை போல நிற்க வைத்தார். Though his physical father who was a Greek did not train him in the ministry of God, but அவர் சொல்லுவாரு, எனக்கு பிரியமும் உண்மையுமுள்ள மகனாகிய தீமோத்தேயுவே. In the later days Paul says, my faithful and beloved son Timothy. எவ்வளவு அருமையானவர் நம்முடைய ஆண்டவர். How good is our God. ஒருவேளை நீங்க ஒரு தாயாக தனியா நீங்க போராடிட்டு இருக்கலாம். Maybe you might be struggling as a lonely mother. ஒருவேளை உங்களுடைய கணவர் உங்களோடு இல்லாம இருக்கலாம். Maybe your husband is not with you. ஒருவேளை உற்சாகத்தையும் கொடுக்காம உங்களை தனியா விட்டுருக்கலாம். Maybe your husband would have not given any kind of encouragement for your spiritual life and he would have left you alone in that. ஒவ்வொரு பிள்ளையின் தாய்க்கும் நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். நீங்க தனியாக நின்றாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பலத்தின்படி நீங்க உற்சாகமாய் கர்த்தருடைய பணியை உங்க வீட்ல செய்யுங்க. To every mother I want to encourage
encouraged, though you are lonely mother, you always do. நீங்கள் உணர்ந்து உங்கள் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய போதகத்தை கொடுப்பதில் நீங்க மறந்து விடாதீங்க. You realize the responsibility that is vested on you, and don't ever forget to teach the instructions and the laws of the Lord to your children. இந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது முதலாவது என்னுடைய மனதில் ஆண்டவர் கொடுத்த ஒரு வெளிச்சம், ஒரு தாயினுடைய முக்கியத்துவம், the importance of a mother, தாயினுடைய முக்கியத்துவம், importance of a mother. தயவு செய்து தாய்மார் அதை புரிந்து கொள்ளுங்க. Mothers should understand that. கணவன்மாரும் உங்க மனைவிகளுக்கு மேல கர்த்தர் வைத்திருக்கிற உத்தரவாதத்தை நீங்க உணர்ந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. Even husbands should also realize the responsibility that God has kept upon their wives and give the போதகத்தை கேளுங்க. Even to children I say, you have to understand the responsibility of your mother and then listen to the teaching. அதே போல நான் சொல்லுவேன், வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டியா இருந்தா கூட உங்களுக்கு இருக்கிற உத்தரவாதத்தை காட்டிலும் உங்களுடைய பேர பிள்ளையின் மேல உங்களுடைய மகளுக்கு அல்லது உங்களுடைய மருமகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற உத்தரவாதத்தை நீங்க தயவு செய்து உணர்ந்து அவள் தன்னுடைய பிள்ளையை போதிப்பதற்கு இடம் கொடுங்க, அதை உற்சாகப்படுத்துங்க. Also unto the grandmothers and grandfather I say, though you are above them, but give space for your daughter or the daughter-in-law who have the greater responsibility in teaching their children, and allow them to teach them and instruct them. அந்த தாயினுடைய முக்கியத்துவத்தை இந்த வசனம் காண்பிக்கிறது. This verse shows the importance of a mother. இரண்டாவது திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். Second, let us again read the verse. நீதிமொழிகள் 1:8. Proverbs 1:8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. My son, hear the instruction of your father and do not forsake the law of your mother. அதாவது இது இரண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தாரு. Here the Lord showed me the second thing. ஒரு தாயின் முக்கியத்துவம் மாத்திரமல்ல, it is not only importance of a mother. ஒரு தாய்க்கு ஒரு குடும்பத்திலே ஒரு பிள்ளையின் மேல் இருக்கிற தாக்கம், அதை குறித்து கர்த்தர் எனக்கு காண்பித்தார். தாக்கம், influence of a mother. அதாவது ஒரு பிள்ளையின் மேல் ஒரு தாய்க்கு உள்ள தாக்கம் ரொம்ப பிரம்மாண்டமானது. So the influence that a child has on the mother has on a child is very great. உங்களுக்கு ரெண்டு சம்பவங்களை காமிக்கிறேன். I'll show you two incidents. நீங்கள் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசித்து பாருங்களேன். When you read 1 Kings 2:19, 1 ராஜாக்கள் 2:19, 1 Kings 2:19, பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலோமோனிடத்தில் பேசும்படி போனாள். அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான்னு போட்டிருக்கு. Bathsheba went to King Solomon to speak to him for Adonijah, and the king arose to meet her, bowed before. பாத்தீங்களா அந்த அம்மா? Where did she sit? எங்கயா? Where? சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தாளா? She sat on the throne. எந்த சிங்காசனம்னா சாலமோனுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்திலே வலதுபுறத்துல அவளுக்கு ஒரு தனி ஆசனம் வைக்கப்பட்டது. A throne that was set exclusively on the right side of Solomon for her. இப்பொழுது பார்க்கிறோம், இந்த தாய் உள்ள வந்த உடனே இந்த ஞானியாகிய சாலமோன் எழும்பி, this King Solomon stood up and bowed before and then again sat on his throne. நான் யோசித்து பார்த்தேன், இதே பத்சேபாள் வந்து தன்னுடைய கணவனாகிய தாவீதை பார்க்கும்படி அவள் உள்ள சென்றாள். So I thought the same Bathsheba went to meet her husband David. அந்த அம்மாவை பார்த்த உடனே கணவன் எழுந்து நின்று வணங்கி உட்காரல. So there when the husband saw her, he did not rise up, bow and sit. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் உட்கார்ந்து இருந்தாரு. இந்த அம்மா அந்த ராஜாவுக்கு முன்பாக இவள் போங்குப்புற விழுந்து வணங்கினாள். So in that case he was just sitting on his throne and this woman went and bowed before him and fell prostrate before him. ஆனா பிள்ளைன்னு வரும்போது பிள்ளை எழும்பி நிக்கிறான், வணங்குறான், தாய்க்கு ஒரு சிங்காசனத்தை போடுறான். But when it comes to children, here the son rises up, he bows and then puts a throne for her. உங்களுக்கு புரியுதா என்னன்னு சொல்லி? So can you understand it? ஒரு தாய் வந்து தாம் பிள்ளையின் மேல் செய்யக்கூடிய வைக்கக்கூடிய தாக்கம் என்பது ரொம்ப பிரம்மாண்டமானது. So the influence that a mother can set on their child is very great. நீங்க தொடர்ந்து நீங்க ரெபெக்காவை பத்தி நீங்க படித்தீங்கன்னா, when you continue to read about Rebecca, நீங்க ஆதியாகமத்துல ரெபெக்காள் வந்து எலியேசர் பெண் பார்த்து ஒட்டகத்துல கொண்டு வர்றாரு. So here Eliezer saw the bride and brought her on the camel. எனக்கு எல்லாத்தையும் காமிக்க நேரம் இல்ல, நான் சம்பவத்தை மாத்திரம் சொல்லிடுறேன். I don't have time, I just want to explain the அவள் தூரத்துல வரும்போது ஈசாக்கு அந்த வயல்வெளியில தியானம் பண்ணுகிறதை அவள் பார்க்கிறாள். So when she was coming a far distance, she saw Isaac meditating in the field. அப்ப உடனே அவள் கேக்குறா, இது யாரு அப்படினு கேக்குறா. So she asked immediately, who is that? உடனே எலியேசர் சொல்றாரு, இது உன்னுடைய எஜமானுடைய மகன் தான். Eliezer said, he is the son of your master. உடனே அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கினாள். Immediately she got down from the camel. அவள் ஈசாக்கை வணங்கினாள். She bowed before him. அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. The husband had the influence there. ஆனா
தாயின்னு வரும்போது அந்த ஸ்தானம் வரும்போது பாருங்க, But when you come to the position of a mother, யாக்கோபை வந்து தான் என்ன சொன்னாலோ அப்படியே செய்ய வைத்தாள். but whatever she said, she made Jacob to do it as such. ஏன்னா அவர் தன்னுடைய மகன், Because he is her mother. he is the son. அந்தையில போய் ஒரு ஆட்டுக்கு குட்டி எடுத்துட்டு வா, நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன். So since he is the son, she asked him to bring a goat and she may cooked it for him. உன்னுடைய தகப்பன் வந்து ஏசாவை ஆசீர்வதிக்க முன்னாடி உன்னை ஆசீர்வதிக்கணும். Before your father could bless Esau, he should bless you. சமைக்கிறாள், She cooked it. அது மாத்திரம் இல்ல, அந்த ஆட்டினுடைய தோலை அந்த முடியை வந்து தாம் மேல இந்த யாக்கோபின் மேல போர்த்துகிறாள். And she also covered that hair of that goat upon the Jacob. பையன் ஒரு வார்த்தை பேசலங்க, அம்மா சொல்றது அப்படியே கேட்டு போய் அப்பாட்ட போய் நான் தான் ஏசான்னு வர சொல்லிட்டு வர்றான். The son never uttered a word. He just went to the father and said that he is Esau. நீங்க எத்தனை பேருக்கு உணர்றீங்களோ தெரியல. I don't know how many can understand this. ஒரு கணவன் வந்து மனைவியின் மேல அதிகாரம் செலுத்தலாம். A husband may show his power upon his wife. ஆனா பிள்ளைகள் மேல் அதிகமான ஆதிக்கத்தை வைத்திருக்கிறது தகப்பனை காட்டிலும் தாய் என்பது நிதர்சனமான உண்மை என்பதை நீங்க எல்லாம் ஒத்துக்கொள்வீங்க. But it's a true undeniable truth that mothers has a great influence on their children. அவங்க வாழ்க்கையில அவர்கள் கொடுக்கிற அந்த தாக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீண்ட காலம் நிக்குது. The influence or the impact that they live that lives for a long time. நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா தகப்பனை கூட விட்டுட்டு வாழ்றதுக்கு பிள்ளைங்க விரும்புவாங்க, ஆனா தாயை விட மாட்டாங்க. Many times you can see that children are ready to leave their father and live, they will not leave their சேர்த்து அந்த தாயோடையே பிள்ளைகள் ரொம்ப அட்டாச்டா இருப்பாங்க. A mother gathers like a hen, like how a hen gathers her chicks, a mother also gathers them and they are so attached to their children. இப்படிப்பட்ட தாக்கத்தை ஒரு தாய் தன் பிள்ளையின் மேல் வைத்திருக்கிறாள் என்று உணர்ந்து அவள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, அந்த தாக்கத்தோடு அவள் வந்து தன் influence upon the children and she can leave such an impact for the children, then she have to understand that and give the teaching that is supposed to give. இன்றைக்கு ஒரு தாயாக நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிற போதகம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரபலமா இல்லாம இருக்கலாம், ஆனா அது ரொம்ப வலிமை உள்ளது. Today as a mother, when you give these teachings to your children, it may not be popular but it is very powerful. அது அந்த பிள்ளை and going in the right path. ஒரு பிள்ளையை பயிற்சி கொடுத்து அந்த பிள்ளையை உருவாக்கி தேவனுக்கு முன்பாக நிறுத்தவும் முடியும். You can train a child and nurture them and also make them stand before the Lord. அதே வேளையில ஒரு பிள்ளையை கெடுத்து ஒண்ணுலாமாக்க முடியும். At the same time you can also destroy and spoil their life. இப்படிப்பட்ட தவறான முன்னுதாரணங்கள் வேதத்தில் இருக்கிற அதே வேளையில when we have such kind of bad examples in the Bible, ஆண்டவர் நல்ல உதாரணங்களையும் வைத்திருக்கிறார். at the same time God has kept good examples. அடிக்கடி நான் நினைத்து மகிழ்கிறது அன்னாள். I used to very often read and rejoice about Hannah. அவள் தேவனிடத்தில் மன்றாடி போராடி பிள்ளையை ஆண் பிள்ளையை தரணும்னு போராடி பெற்றுக்கொண்டாள். She prayed, strived with the Lord and she got a male child. ஆனால் அந்த பெற்றுக்கொண்ட பிள்ளையை அவ என்ன செய்தான்னு சொன்னா, சிறு வயது முதலே பால் மறக்கிறதுக்குள்ள கர்த்தருடைய சந்நிதியில நிறுத்துறதுக்கு அவனை ஊட்டி பாலோட சேர்த்து சத்தியத்தையும் ஊட்டி வளர்த்துட்டா. So as she was feeding him right from the childhood, she was also feeding the holy scriptures and the truth to her before he weaned. ஒரு பாவமான இடம், அக்கிரமம் நிறைந்த இடத்துல அந்த சிறு பிள்ளை வளர்ந்தாலும் அந்த பாவத்தினால் கரைபடாதபடி தேவனுக்காக நின்ற ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாய் மாறுவதற்கு அந்த தாயினுடைய அமைதியான போதகம், அமைதியான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது. Though the child grew up amidst the sinners, but the silent influence